هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن ஜியோனிச சதிகள் என்ற தலைப்பின் கீழ் மரியாதைக்குரிய மௌலவி மன்சூர் காசிமி அவர்கள் மாநில தலைவர் ஜமிய உலமாய ஹிந்த் சென்னையின் அனைத்து சமுதாய இயக்கங்களின் ஒரு புகைப்படராக இருந்து பல்வேறு சமூக விஷயங்களில் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஹஸ்ரத் அவர்களை இஸ்ரேல் ஜியோனிச சதிகள் என்ற தலைப்பின் கீழ் பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன ஸய்யிதனா வ மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு सल्लल्लाहु अलैहि व अला आलिहि व अस्हाबिहि अजमईन अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम व मकरू व मकरल्लाह वल्लाहु खैरुल माकिरीन सदक़ल्लाहु मौलानल अज़ीम. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மட்டில்லா புகழ் அனைத்தும். சத்தியத்தை எடுத்துரைத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்தம் குடும்பத்தார், கிளையார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள் குழுமியிருக்கும் நம் யாவர் மீதும் அல்லாஹுவின் பெருங்கருணை வற்றாது குறைவின்றி நிறைவேற்றுமாக என்ற துஆவோடு உங்களுக்கு எனது சலாத்தினை தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதமடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. எனக்கு இங்கு வழங்கப்பட்டிருக்கின்ற மகுடம் யூதர்களின் சதிகள் அல்லது இஸ்ரேலின் சதிகள். சதி ஏன் செய்ய வேண்டும் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய ஜீவிதத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொருவருக்கு எதிராக நான் சதி செய்வதற்கு எனக்கு என்ன தேவை ஏற்படுகிறது? எப்பொழுது ஒரு மனிதன் சதி என்ற எண்ணத்திற்கு அவன் உட்படுவான் என்றால், இன்னொரு மனிதனை கெடுத்து நாம் அவனுக்கு மேல் வர வேண்டும், அவன் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்ற எண்ணம் அவனுக்கு வரும்பொழுதுதான் அவன் சதி செய்வதற்கு முற்படுவான். அப்படியானால் யாரோ ஒருவர் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், இன்னொருவர் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார். இந்த நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருப்பவரின் மீது பொறாமைப்பட்டு அவருக்கு எதிரான சதிகளை உண்டு பண்ணி அவருக்கு மேலாகவோ அல்லது அவரை வீழ்த்தியோ தான் வென்றுவிட வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைத்தால் அதன் பெயர்தான் சதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பின்னால் இஸ்லாத்தினுடைய ஆட்சி பீடம் இந்த உலகத்தின் பல்வேறு இடங்களிலே பரவியதற்கு பின்னால் உலக வரைபடத்தின் நிறம் மாறுகிறது.
மூடர்களாகவும் அயோக்கியர்களாகவும் இருந்தவர்கள் எல்லாம் இந்த உலகத்தினுடைய அதிமேதாவிகளாகவும் அதிபதிகளாகவும் இந்த உலகத்தின் போக்கை நிர்ணயிக்கக்கூடியவர்களாகவும் மாறுகின்ற அற்புதத்தை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த அல் குர்ஆனும் மாற்றி காட்டுகிறது. கத்தாபினுடைய மகன் ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட லாயக்கில்லை என்று சொன்னவரை 82 லட்சம் சதுர மைல் பரப்பளவுள்ள மிக பெரும் இஸ்லாமிய ஆளுகைக்கு உட்பட்ட ஹலீஃபாவாக அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான். இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் பஞ்சம் தலைவிரித்தாடி கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய நாட்டில் ஜக்காத்தினுடைய தேவை ஏற்படவில்லை, மத்திய அரசிற்கே நாங்கள் ஜக்காத்தை வழங்குகிறோம் என்று ஹலீஃபாவிற்கு, சென்ட்ரலுக்கு ஒவ்வொரு மாகாணத்திலிருந்தும் உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளிலிருந்தும் ஜக்காத்தினுடைய பொருளை மத்திய அரசிற்கு அனுப்புகின்றார்கள். மத்திய அரசு எழுதுகின்றது, நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் நாடுகளிலும் அதை செலவு செய்து கொள்ளுங்கள் என்று எழுதினால் இங்கே வாங்கக்கூடியவர் யாரும் இல்லை. இப்பொழுது சென்ட்ரலில் இருந்து திரும்பவும் செய்தி போகின்றது, இங்கும் அதை வாங்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. தானியங்களை மலைகளின் மீது நீங்கள் தூவி விடுங்கள், அப்படி பறந்து செல்லும் பறவைகள் அதை கொத்தி சாப்பிட்டு பசியாறி விட்டு செல்லட்டும். இஸ்லாமிய நாடுகளின் மீது பறவைகள் பறந்தால் கூட வயிறு நிரம்பி செல்லும். மத்திய கிழக்கு உலகத்தினுடைய ஓட்டத்தை மாற்றக்கூடிய வல்லமை படைத்த இடம். மைனர் ஆசியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடங்களை விட்டுவிட்டு உலகம் எந்த இடத்தையும் பெரும் பேசுபொருளாக ஆக்க முடியாது. தோன்றினால் திரவ வைரம், மலைகளின் ஊடாக திட வைரம், தங்கம். இன்னும் சில இடங்களை தோண்டினால் அங்கு பல்வேறு கனிம வளங்கள் கொட்டி கிடக்கின்றன. இன்னும் கூட அரபு நாடுகளில் அல்லாஹ்வினுடைய ரசூலும் அவர்களது சஹாபாக்களும் நடந்த இடங்களில் அல்லாஹு தஆலா தங்கத்தையும் வெள்ளியையும் ஊற்றெடுக்க செய்திருக்கின்றான். இன்னும் அதில் 25% கூட மனிதனால் எட்டி பிடிக்க முடியவில்லை. 75% மேல் மிச்சம் இருக்கின்றது. உலக நாடுகளின் அத்தனை கண்களும் அதை நோக்கித்தான் இருக்கும். வேறு இவர்கள் என்ன செய்வார்கள்? எல்லா நேரங்களிலும் அடுத்து வந்த ஹலீஃபாக்களினுடைய ஆட்சி, பிறகு வந்த உமையாக்களினுடைய ஆட்சி, அப்பாசியாக்களினுடைய ஆட்சி, சுப்ஹானல்லாஹ், ஐரோப்பாவிற்கு இஸ்லாம் செல்கிறது. அங்க நாகரீகத்தையும் கல்வி வளத்தையும் அள்ளித் தருகிறது. இந்தியாவிற்கு இஸ்லாம் வருகிறது. இந்தியாவினுடைய வளர்ச்சி இந்த உலகத்தில் இதற்கு முன்னும் பின்னும் இல்லாத அளவிற்கு மிக உயரத்தில் அதை இட்டு செல்கிறது. எனவேதான் இவர்களை நாம் கீழிறக்க வேண்டும். இந்த சமூகத்தையும் இந்த சமூகம் வாழும் இடங்களையும் நாம் விட்டு வைக்க கூடாது. ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு துறை உயர்தரமான இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கும். யார் அதில் முதலீடு செய்கின்றார்களோ அவர்கள் வளமுடையவர்களாக வாழ்வார்கள். இன்றைக்கு எந்த துறை மிகவும் உச்சத்திலே இருக்கின்றது என்று நீங்கள் சற்று அவதானித்து பாருங்கள். ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் உச்சத்தில் இருக்கின்றார்களா? அல்லது ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள் உச்சத்தில் இருக்கின்றார்களா? இப்படியெல்லாம் நீங்கள் நன்றாக சிந்தித்து இப்பொழுது ஒரு முடிவிற்கு வாருங்கள். எந்த துறையில் முதலீடு செய்தால் இப்பொழுது நல்ல லாபம்? உங்கள்ட்ட கேட்கிறேன், சொல்லுங்க. எந்த துறையில் முதலீடு செய்தால் நல்ல லாபம்? நிலத்தில் முதலீடு செய்தால் நல்ல லாபம்.
கோல்டு, மெடிக்கல், மருத்துவம், வட்டியா? கச்சா எண்ணெய். இன்னைக்கு நல்ல பிசினஸ் என்ன தெரியுமா? ஃபுட் இண்டஸ்ட்ரி தான். திங்க திங்க திகட்டாத உணவு பிரியாணி எங்க வேணாலும் கிடையாது. தொடங்க டக் டக் டக்குன்னு தட்டுறான், போயிட்டே இருக்கு. ஒரு சட்டி இறக்குறான், 2 சட்டி இறக்குறான், 3ஆவது சட்டி இறக்குறான், போயிட்டே இருக்கு. உணவுத்துறை நேர்மையாகவும் மக்களுக்கு தீங்களிக்காத வகையிலும் எதுவரை அந்த துறையை பயன்படுத்திக் கொண்டே இருக்கின்றீர்களோ அதில் அல்லாஹ் அருள் வளத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். உணவுல டேஸ்ட் முஸ்லிம்களை தவிர வேற யாராலும் கொடுக்க முடியாது. அல்லாஹ் அந்த கையில தான் வச்சிருக்கிறான். என்னதான் ஆடு திங்கிற புல்லு பூண்டை எடுத்து வெட்டி போட்டாலும் இந்த டேஸ்ட் ஒரு மனம் வராது. அல்லாஹ் அங்கதாங்க வச்சிருக்கிறான். இயற்கையாகவே வளம் கொடுக்கப்பட்ட சமுதாயம், இயற்கையா வளம் கொடுக்கப்பட்ட சமுதாயம். அல்லாஹ் எல்லா காலங்களிலும் உள்ள மிக முக்கியமான ஒன்றை முஸ்லிம்களிடம் கொடுத்து கொண்டே இருப்பான். மதுரப்புக்கு அந்த வார்த்தையை உபயோகிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இதுல வரக்கூடிய அந்த எரிச்சல் இருக்கு பாருங்க, இதைத்தான் முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்களை சதி செய்ய வைக்கிறது. இப்ப வாங்க சதிக்கு. இப்ப நான் எங்கேயோ யாரோ செல்போனை ரொம்ப சத்தமா வச்சு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அது என்னவோ ஒரு முசீபத்து நம்மள்ட்ட கொண்டு வந்து தள்ளிட்டான் அந்த பைய. 24 மணி நேரமும் மக்கள் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பொண்டாட்டியும் அதான் பாக்குறா, புருஷனும் அதான் பாக்குறான், பிள்ளையும் அதான் பாக்குது, மருமகளும் அதான் பாக்குறா, மச்சினிச்சியும் அதான் பாக்குறா. எல்லாரும் ஒரு ஹால்ல தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு பக்கம் டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாரும் இதை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. சரி சாப்பிடுவோமா? சாப்பிட்டு முடிச்ச உடனே திருப்பி அதை பாக்குறாங்க, திருப்பி தூங்குவோமா? யாரும் யாரோட பேசுறதே இல்லை. இதுவும் யூதோ சதிதான் அப்படிங்க. இதற்கு இப்ப இங்க பயான் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அதை விட மனசு எதன் மீது ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னா, பேஸ்புக்ல இப்ப என்ன உடனே வந்திருக்கு செய்தி, என்னவோ கோடி கோடி அதுல சம்பாதிக்கிற மாதிரி தடவு 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 அப்படி அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் இல்லை. சாலமன் பாப்பையா கூட உட்கார்றாரு. இந்த யூத சமூகம் எப்படிப்பட்ட சதிகளை செய்கிறது என்றால், அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான சதிகளை மட்டும் செய்வதில்லை, உலகத்திற்கே எதிரான சதிகளை செய்யக்கூடியவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மட்டுமல்ல, அதற்கு முன்னால் உள்ள காலத்திலும் இதுதான் இவர்களுடைய வரலாறு. யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொலை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பைத்துல் முகத்தஸ்ல. மஸ்ஜிதுல் அக்ஸாவை பத்தி சொன்னாங்கல்ல, தொலை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சுஜூதுக்கு போன உடனே கழுத்து அறுத்து தலையை தனியா தூக்கிட்டு ஓடிட்டான் ஒரு யூதன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இவர்கள் நபிமார்களை கொன்றவர்கள். ஒரு நபி 2 நபி கிடையாது, தொடர்ந்து வரக்கூடிய நபிமார்களை கொலை செய்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் இறக்கிய சட்டத்திற்கு மாற்றம் செய்தவர்கள். எனவே இவர்கள் சபிக்கப்பட்டார்கள். இந்த உலகத்தில் நாடற்றவர்களாக நாம் இவர்களை சுற்றி தெரிய செய்வோம். இதுதான் இவர்கள் மீது எழுதப்பட்ட விதி. இந்த விதியை மாற்ற வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து என்ன செய்யறாங்க, நமக்கு ஒரு நாடு வேண்டும், அந்த நாட்டை எப்படி கட்டி எழுப்புவது, தியோடர் ஹெசல் அதற்கான முழு திட்டத்தையும் வரைவு செய்கின்றான். அதுக்கு பிறகு என்ன செய்யறான், எல்லோரும் வாருங்கள் நாம் இந்த கப்பலிலே பயணம் செய்வோம் அப்படின்னு சொல்லி யூதர்கள் எல்லோரையும் ஒரு உல்லாச கப்பலிலே கொண்டு போய் பயணம் செய்ய வைக்கின்றார்கள். அந்த கப்பல்ல குண்டு வச்சு எல்லாரையும் மூத்தாக்கிறான். இப்ப
இப்ப உலகத்துக்கு ஒரு பிரகடனம் செய்கின்றான். நாம் பல நாடுகளில் தேசாந்திரியாக சுற்றித் திரிந்தால் இதுதான் நம்முடைய நிலைமை. நமக்கென்று ஒரு நாடு வேண்டும், அதற்கென்று பணம் கொடுங்கள், நாம் அதற்கான வடிவமைப்பை தயார் செய்வோம் அப்படின்னு சொல்லி உலக யூதர்களை ஒன்று கூட்டுகின்றார். இவங்க எல்லாம் ஒண்ணு கூடுறாங்க. சுவிட்சர்லாந்துல ஒண்ணு கூடுறாங்க. 300 ஜியோனிஸ்டுகளுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. மாநாட்டுக்காக வேண்டி திட்டம் தயார் செய்யப்பட வேண்டும். அந்த திட்டத்துக்கு பேரு புரோட்டோகால். மறைவான ரகசியமான பொருள் தான் அவைகள் அனைத்தும். மாநாடு 1 மாதம் நடக்கிறது. எவ்வளவு நாள் நடக்குது? ஆமா, இங்க 1 மணி நேரம் உட்கார வச்சுறதே இப்படி இப்படி தேய்ச்சிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறோம். இங்க அங்க நெளிறோம். 1 மாசம் நடத்துறான் மாநாட்டை. அதில் தான் உலக சமூகத்துக்கு எதிரான எல்லா செயல் திட்டங்களும் எழுதி முடிக்கப்படுகிறது. யாருக்கும் தெரியாது, என்ன முடிவு செஞ்சிருக்காங்கன்னு தெரியாது. சதி திட்டங்கள் அடங்கிய அந்த புத்தகம் இன்றைக்கு எல்லோருடைய கையிலையும் கிடைக்குது. என்னன்னா, அதிலே இருந்த ஒரு பெண்மணி அதை வெளியே கசிய விட்டு விடுகின்றார். ஆளை பிடிக்கிறான், உடனே கொன்னுட்டான். நான் இப்ப முதல்ல வர்றேன். நபிமார்களை கொன்றார்கள், நபிமார்களுக்கு எதிரான சதிகளை செய்தார்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூத சமுதாயத்திலிருந்து பிறக்கவில்லை என்பதற்காக வேண்டி, ஒரு குறைஷி குலத்திலே பிறந்து விட்டார் என்பதற்காக வேண்டி, நபி அவர்களினுடைய மனைவியர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு விபச்சாரி என்பதாகவும் இட்டு கட்டினார். இவர்களுடைய அந்த வீழ்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சில சஹாபாக்களும் இந்த வதந்தியில் மாட்டிக்கொண்டார். அதுவும் எப்படிப்பட்ட சஹாபாக்கள்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தந்தை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய பொருளாதார உதவியின் மூலமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சில சஹாபாக்களே இதிலே மாட்டிக்கொண்டார்கள். அப்ப இவர்களுடைய சதி எவ்வளவு வீச்சாக இருந்திருக்கும். அல்லாஹ் சஹாபாக்கள் அனைவரையும் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக சொல்லுகின்றான். நாம் அவர்களை பற்றி மனதிலே எந்த விதமான ஒரு அச்சமோ ஐயமோ கொள்வது கூடாது. நிச்சயம் அவர்கள் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள். எவ்வளவு பெரிய தவறை செய்திருந்தாலும் அல்லாஹ் அதை மன்னித்து விடுவான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கு எப்படிப்பட்ட வாக்கு கொடுத்திருக்கிறான் அப்படின்னா, நீங்கள் விரும்பிய தவறை செய்யுங்கள், நாம் அவைகளை முன்னமே மன்னித்து விட்டோம். நீங்க விரும்பிய தப்ப செய்யுங்க, நாம முன்னாலே மன்னிச்சிட்டோம் உங்களை. ஆனா அப்படி தப்பு செய்ய மாட்டாங்க அவங்க. அதுக்காக வேண்டியது நம்மள்ட்ட எல்லாம் சொன்னா போதும், இது போதும். சஹாபாக்கள் ஆனா தப்பு செய்யல. எவ்வளவு பெரிய சதி வலைகளை செய்தார்கள். அந்த சதியின் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நாட்களாக மன உளைச்சலுக்கு ஆளானார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எல்லா நேரங்களிலும் அவர்களுடைய உடல்நிலை கொதித்து கொண்டிருந்தது. ஜுரமாகவே இருந்தாங்க, அழுதுகிட்டே இருந்தாங்க, சாப்பிடவே இல்லை. 1 மாதத்திற்கு மேல் இந்த நிலை நீடித்தது. 1 மாதத்திற்கு மேல் நிலைத்தது. இதைவிட யூத குலத்தில் இருந்த ஒருவன் ஒரு முஸ்லிம் பெண்மணியினுடைய மானத்தை பங்கப்படுத்தி விட்டான். கடைத்தெருவிற்கு பொருள் வாங்க வந்தவருடைய மேலாடையை இழுத்து அதை அம்மனமாக்கிட்டான். பிறகு அது ஒரு கொலையாக முடிகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு தீர்ப்பு செய்வதற்காக வேண்டி யூத கோத்திரத்திற்கு வந்திருக்கின்றார்கள். மேலே இருந்து ஒரு பெரும் கல்லை போட்டு கீழே இருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையில போட்டு கொல்லணும் முடிவு பண்ணி உருட்டி விட்டுட்டான். சுவற்றில் இருந்த ஒரு கல் அந்த கல்லை தடுத்து நிறுத்தி விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனே அறிவுறுத்தி அந்த இடத்தை விட்டு அகன்று போகச் செய்தார்கள். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். ஒரு யூத பெண்மணி விருந்து கொடுக்கின்றது. யூத பெண்மணி விருந்து கொடுக்கின்றது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சத்திய சஹாபாக்களுக்கும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுவதற்காக வேண்டி அந்த கறி துண்டை எடுக்கும் பொழுது அந்த கறி பேசுகிறது, என்னுள் விஷம் தோய்த்து வைக்கப்பட்டிருக்கின்றது, அண்ணலே எம்பெருமானே என்னை உண்ணாதீர்கள். அதற்குள் ஒரு சஹாபி அதை எடுத்து சாப்பிட்டு விட்டார், அவர் மரணம் அடைந்தார். அதற்கும் நஷ்டஈடு கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூத கோத்திரத்திற்கு செல்லும் பொழுது அப்போதும் கொலை செய்வதற்கு முயன்றார்கள். எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கும் போது லபீத் இப்னு ஆஸம் என்ற ஒரு யூதன், சாஹிப், செய்வினை செய்யக்கூடியவன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஃபீ முஷ்திம் வ முஷ்தாத்தின், அவர்களுடைய சீப்பையும் தலைமுடியையும் எடுத்து அவர்களுக்கு செய்வினை செய்தான். இதனால் சில செயல்களை செய்திருப்பேன், அதை செய்யவில்லை என்று நான் எண்ணிக்கொள்வேன், சில செயல்களை செய்திருக்க மாட்டேன், அதை செய்துவிட்டேன் என்று எண்ணிக்கொள்வேன். என்னுள் இவ்வாறான சந்தேகம் மாறி மாறி வந்து கொண்டிருந்தது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லி, பிறகு அல்லாஹ் அதற்காக வேண்டி தனி ஒரு வானவரை அனுப்பி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக ஆயத்துக்களை அனுப்பி கிணற்றில் வைக்கப்பட்டிருந்த அந்த செய்வினை பொருள்களை வெளியே எடுத்து கொண்டு வந்து அது முழுவதுமாக எரிக்கப்பட்டது. சதி செய்வதில் வல்லவர்கள், நபிக்கே சதி செய்தவர்கள் நபியினுடைய உம்மத்தை விட்டு வைப்பார்களா? நபியினுடைய உம்மத்து அவர்களுக்கு இலக்காரம் என்றால் இந்த உலகத்தினுடைய மற்ற சமுதாயம் அவர்களுக்கு ஒன்றுமே கிடையாது. எனவே இவர்கள் அந்த கூட்டு சதியிலே ஈடுபடுகின்றார்கள். சதியினுடைய புத்தகமே புரோட்டோகால் புத்தகம் தான். முதலாவது இவர்கள் செய்த சதி எப்படி அரங்கேறுகிறது என்று பாருங்கள். ஹலீஃபா, ஒரு ஹலீஃபா ஒருவர் இருக்கின்றார் என்றால் அந்த ஹலீஃபாவின் ஆளுகையின் உட்பட்ட அனைத்து மாகாணங்களும் அமைதியான இடமாக, அது முஸ்லிம்கள் வாழ்ந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தாலும் சரி, யூதர்கள் வாழ்ந்தாலும் சரி, பௌத்தர்கள் வாழ்ந்தாலும் சரி, ஜைனர்கள் வாழ்ந்தாலும் சரி, இந்துக்கள் வாழ்ந்தாலும் சரி, யார் வாழ்ந்தாலும் அது அமைதியின் பிறப்பிடமாக இருக்கும். முகலாய மன்னர்கள் இங்கே ஆட்சி செய்தார்கள். ராஜ்புத் பெண்களையும் மார்வாரி பெண்களையும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அவர்களும் திருமணம் செய்து கொண்டார்கள், திருமணம் செய்து வைத்தார்கள். மாமன்னர் பாபர் தன்னுடைய பாபர் நாமாவிலே எழுதினார் தன்னுடைய மகன் ஹுமாயூனுக்கு, இங்க இருக்க, அப்பதான் புதுசா வராங்க அவங்க காபூல்ல இருந்து, அப்பதான் ஆட்சி ஆளுவதற்கு வருகின்றார்கள் இந்தியாவிற்கு. இந்தியர்களினுடைய கலாச்சாரத்தை நான் அறிகின்றேன் மகனே, அவர்கள் பசுவை தெய்வமாக மதிக்கின்றார்கள், எனவே நீ மாட்டுக்கறியை சாப்பிடாதே, அந்த மக்களினுடைய உணர்வு புண்படும். நாம எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கிறோம் இப்போ இந்தியாவில்? 17 இருந்து 20% இருக்கிறோம். 17 இருந்து 20% இருக்கிறோம் இந்தியாவில். இந்த நாட்டை முஸ்லிம்கள் ஆண்ட வருடம் முதல்ல இருந்து நீங்க கணக்கு பாருங்க. கில்ஜி, கஜினி, அடிமை வம்சம் இவர்களெல்லாம் ஆட்சி செய்து முகலாயர்களினுடைய கடைசி ஆட்சி காலம் வரைக்கும் எடுத்துக்கொண்டால் 850 வருடங்களுக்கு மேல் இந்தியாவை முஸ்லிம்கள் ஆட்சி செய்திருக்கின்றார்கள். இந்தியாவை முஸ்லிம்கள் ஆட்சி செய்யும் பொழுது முஸ்லிம்களினுடைய சதவீதம் வெறும் 5% தான். வெறும் 5% தான். இந்த மக்கள் நீங்கள் தான் எங்களை ஆள வேண்டும் என்று அந்த மன்னர்களிடத்தில் ஏன் கேட்டார்கள் என்றால் இது அமைதி தவழும் இடமாக இருந்தது. இப்படித்தான் ஹலீஃபாக்களினுடைய ஆட்சி முழுவதும் நீங்க பார்க்கக்கூடிய சவுதி அரப், ஷாம் தேசம், சிரியா, லெபனான், லிபியா, மொராக்கோ, எகிப்து, இப்ப இருக்கக்கூடிய பலஸ்தீன், இதை சுற்றி உள்ள எத்தனை நாடுகளை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள், ஸ்பெயின் வரைக்கும், அதுக்கு பிறகு ஸ்பெயின் வீழ்ந்து விட்டது, எல்லாமே ஹலீஃபாவினுடைய ஆட்சியின் கீழ் இருந்தது. இங்கு இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி வரைக்கும் முஸ்லிம்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம், குடிமக்களுக்கு ஏதாவது ஒரு இன்னல் என்றால் ஹலீஃபாவினுடைய உத்தரவின் பேரில் அது பாதுகாக்கப்படும், உடனடியாக நீக்கப்படும். இப்ப முதல்ல திட்டம் போடுறான், இந்த ஹிலாஃபத்தை உடைக்கணும்.
ஹிலாபத்தை உடைக்கணும். பிரிட்டிஷ்காரங்க இதுக்கு என்ன செய்யறது? யூதன் தான் இதற்காக வேண்டி திட்டம் வகுத்து கொடுக்கின்றான். பிரிட்டிஷார்களையும் அமெரிக்காவையும் ஆண்டு கொண்டிருப்பது வேண்டுமானால் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அவர்களை ஆட்டுவிப்பது யூதர்கள் தான். முழு அமெரிக்காவினுடைய அரசு ராஜதந்திரியாக இருந்து 100 வருடங்கள் பணியாற்றி தன்னுடைய 100வது வயதில் ஒருவன் இறக்கின்றான். போன மாசம் தான் இறந்தாரு கிசிங்கர், யூதன். கிசிங்கருடைய மிக முக்கியமான நோட்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு நாட்டை நீ பிடிக்க வேண்டும் என்றால் அங்குள்ளவர்களை அழித்து குழந்தைகள் வரைக்கும் கொல்லுவது உனக்கு ஹலால் ஆகமாக்கப்பட்டது. அப்படிதான் அடிச்சான் ஈராக்கை அழிப்பதற்காக வேண்டி, அங்கிருக்கும் குழந்தைகளை கொல்வதற்காக வேண்டி, பிலஸ்தீனை அழிப்பதற்காக வேண்டி, யமனை அழிப்பதற்காக வேண்டி, சிரியாவை அழிப்பதற்காக வேண்டி முழு திட்டங்களையும் தீட்டிக் கொடுத்தவர் கிசிங்கர். 2 மாதங்களுக்கு முன்னால கூட அமெரிக்க அதிபதிகளோடும் ரஷ்யாவினுடைய அதிபரோடும் சேர்ந்து இருந்து அவன் தன்னுடைய கருத்து பரிமாற்றங்களை செய்தது அப்போது இருந்த நாளிதழ்களில் வந்து கொண்டிருந்தது. அந்த யூதன் தான் இப்போ ஐடியா கொடுக்கிறான். எப்பா நீ வெளியில இருந்தெல்லாம் ஆள பிடிக்காத, முஸ்லிம்களுக்குள்ளேயே ஆளபுடி, முஸ்லிம்களுக்குள்ளேயே ஆளபுடி. அதுக்கு அகீதா அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு டைட்டில் வச்சுக்கோ. அவர்களுக்கு இடையிலேயே பிரித்தாளும் சூழ்ச்சி. உடனே ஆள பிடிக்கிறான். மொத்தம் 3 பேர்களை அவன் பிடிக்கின்றான். அதுல ஒருவரிடத்துல சொல்றான், நீங்க இதற்கு முழுவதும் கட்டுப்பட்டு இதை நீங்கள் ஹிலாபத்தை உடைத்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கும் உங்களுடைய வாரிசுகளுக்கும் இந்த நாட்டை சொந்தமாக்குவோம், கடைசி வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம். அதில் அகப்பட்டவர் தான் இப்னு சவுத், சவுதி அரேபியா. அது சவுதி அரேபியா கிடையாது, அது ஹிஜாஸ். அந்த ஹிஜாஸ் என்ற பகுதிக்கே சவுதி அரேபியான் பேரை வச்சு அவர் கையில கொடுக்கிறான். உடைச்சிட்டான். தேசியம் பேசுகின்றார்கள். நாங்கள் ஹிஜாஸை சார்ந்தவர்கள், சவுதி அரேபியை சார்ந்தவர்கள், துருக்கியிலிருந்து எங்களை இங்கு ஆள்வது கூடாது, எனவே நாங்கள் தான் இதை ஆள வேண்டும் என்று அங்கேயே புரட்சியை வெடிக்க செய்து போகுது. அடுத்தது ஹுசைன், அவரிடத்தில் பேசி அந்த நாட்டை உடைத்து ஜோர்டானை அவருடைய கையில் கொடுக்கின்றான். 3வது ஒருதனை பிடிக்கிறான். இவர்களை எல்லாம் உடைத்ததற்கு பிறகு துருக்கியை நாம் இல்லாமல் ஆக்குவோம், அப்ப உன்னை அதிபராக மாற்றுவோம், நீ இதனை ஆள வேண்டும். அவனுடைய பேர் தான் முஸ்தபா கமால் பாஷா அத்தாதுர்க். 3 பேரையும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமானவர்கள். முழுவதும் ஷரியத்தை நாங்கள் நிலைநாட்டப் போகின்றோம் என்று இப்னு சவுத் வருகின்றார். ஷரியத்தையே இங்கிருந்து அகற்றப் போகின்றேன் என்று அத்தாதுர்க் கமால் பாஷா வருகின்றார். புர்கா போடக்கூடாது, குட்டபாவாடை தான் போடணும், குர்ஆன் ஓதக்கூடாது, பள்ளிவாசல்கள் இழுத்து மூடப்படும், மதரசாக்களை நிர்மூலமாக்குவோம். இது அத்தாதுர்க் கமால் பாஷாவினுடைய சிந்தனை. இதையெல்லாம் வளர்ப்போன்னு சவுதி அரபு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நீ எதை வேணாலும் வச்சுக்கோ, முதல்ல என்னுடைய நோக்கம் இந்த ஹிலாபத்தை உடைக்கணும். 1924 கடைசி ஹலீஃபா அப்துல் மஜீத் கான் துருக்கியினுடைய ஹிலாபத்தில் இருந்து கை விலங்கு இடப்பட்டு நாயை போன்று தரதரவென்று இழுத்துச் செல்லப்பட்டார். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஹிலாபத்து மட்டும் ஒற்றுமையாக இருந்திருந்தால் நீ பலஸ்தீனுக்கு இந்த நிலைமையா, ஈராக்குக்கு இந்த நிலைமையா, சிரியாவிற்கு இந்த நிலைமை வந்திருக்குமா, ஆப்கானின் மீது கை வைத்து பார்த்திருப்பாரா?
இவர்களுக்கு இடையில என்ன சிந்தனை? அகீதா ரீதியாகவோ ஏதோ ஒரு விதத்தில் முஸ்லிம்கள் உங்களுக்கு இடையிலே நான் பகைமையானவன் என்று முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயே மோத விடுவது. இங்கேயும் இருக்கிறோம். என்ன பார்த்தா அவருக்கு பிடிக்கிறது இல்லை, அவரை பார்த்தா எனக்கு பிடிக்கிறது இல்லை. அதுல ஒண்ணுமே கிடையாது. ஆனா வானலாவ நம்ம குர்ஆனையும் ஹதீஸையும் பேச வேண்டியது. பேசும் பொழுது அப்படி பேசுவோம். ஆனா செயல் ரீதியாக பார்த்தா சலாம் கூட சொல்ல மாட்டார். இவர் இப்படி போகும்போது இப்படி மூஞ்சி திருப்பிக்கிறார். எல்லா அமைப்பும் எல்லா இயக்கம் சார்ந்தவர்களையும் நான் சேர்த்து சொல்லுகின்றேன். இது அன்னைக்கு போட்டான் பாருங்க புரோட்டோகால், அதுல அவன் எழுதி வைத்திருக்கக்கூடிய சதியினுடைய ஒரு பங்கு. இதுதான் முதல் சதி. முதல்ல அவன் இதுதான் எழுதுறான். அவர்களுக்கு இடையிலே மக்களுக்கு மத்தியிலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் ஏற்படுத்துவது. இதற்காக வேண்டி இது எல்லாத்தையும் செய்யணும். அதுக்கு ஒரு தனி குரூப் வச்சிருக்கிறான். அதை நான் கடைசியில் சொல்றேன் யாருன்னு. இதற்காக வேண்டி ஹவாரிஜிகளினுடைய சிந்தனைகளை வெளிப்படுத்துவார்கள், முஅத்தஸிலாக்களினுடைய சிந்தனைகளை வெளிப்படுத்துவார்கள். நான் அந்த பேர்களை எல்லாம் சொன்னா நீங்க எல்லாம் வேற என்ன, இது காட்பரி சாக்லேட் தான் எங்களுக்கு தெரியும், நீங்க இதையெல்லாம் பத்தி சொல்றீங்களா, இது என்ன விதமான சாக்லேட்னு கேட்க கூடாது. இதெல்லாம் சொல்லணும்னா வெவ்வேறு நேரங்கள் ஆகும். இவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, அவங்க தொழுகிறதையும் அவர்களுடைய உடல் அமைப்பை அவர்களுடைய உடை அமைப்பையும் பார்த்து நம்ம எல்லாம் ஈமான்ல ரொம்ப குறைஞ்சவங்க போல் இருக்குன்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரி ஆட்கள் நம்மளுக்கு போதனை பண்ணுவாங்க. நீங்க ரெண்டு பேசாத, அவன் ரொம்ப மோசமானவன், அவன் அங்க போறான், அதனால அவன் நரகத்துக்கு தான் போவான், நீ இங்க வந்துரு, உனக்கு இதுதான் சரியான வழி, அவன் பள்ளிக்கு போகாத, இவன் பள்ளிக்கு போகாத, அவனோட பேசாத. எந்த அளவுக்குன்னா தன்னுடைய மகனோடு பேசக்கூடாது என்று தந்தைக்கு சொல்வான், தந்தையோடு பேசக்கூடாது என்று மகனுக்கு சொல்வான். யாரதான் பிரிஞ்சு போய் கிடக்குறான். ஸ்பெயினுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். பிளவுகளை வைத்துதான் ஸ்பெயினை முழுமையாக நிர்மூலமாக்கினார். நமக்கு முன்னால வரலாற்றை எடுத்து நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும் நாம் எந்த சகதிக்குள் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று. ஏன்னா நம்மை பற்றி சொன்னால் மட்டும்தான் நாம் இந்த சதியில் அகப்பட்டிருக்கின்றோமா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். யூதன் செய்த சதிய பலஸ்தீனோட நான் கொண்டு போய் மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அவன் அங்க செய்யறது இங்க புரியாது. அதனாலதான் முதல்ல இதை சொல்றேன். இது ஒண்ணு. இரண்டாவது, ஒரு நாட்டை பிடிக்க வேண்டும். அந்த நாட்டில் எல்லா யூதர்களையும் கொண்டு வர வேண்டும், குடியேற்ற வேண்டும். பெல்ஃபோர்ட் டிக்ளரேஷன். இப்ப ஹிலாபத் அடித்து உடைக்கப்பட்டு விட்டது பிரிட்டனால், ஒண்ணும் கிடையாது. அடுத்தது ஜெருசலம். மக்காவும் மதீனாவும் தான் ஒண்ணுமில்லாம ஆக்கியாச்ச. அங்க இருந்து இனி எது வர போறது இல்ல. இப்ப இங்க அடுத்தது வைக்க போறான். இது என்ன செய்யறது? பெல்ஃபோர்ட் பிரிட்டிஷினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் பல நாட்களாக சிந்தித்து 2 பேராகிராஃப் தான் எழுதுறான். 2 பேராகிராஃப் தான். அதுல மொத்தமே 65 வார்த்தைகள் தான் எழுதுறான். 65 வார்த்தைகள் தான் ஆங்கில வார்த்தைகள். என்ன எழுதுறான் அப்படின்னா, மாட்சிமை மிக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் ரோட்ஸ் சைல்டுக்கு எழுதி கொள்வது. யார் இந்த ரோட்ஸ் சைல்டு? ரோட்ஸ் சைல்டுக்கு எழுதி கொள்வது. வேற யாருக்கு எழுதல? ரோட்ஸ் சைல்டு அமெரிக்காவினுடைய அதிபரும் அல்ல, பிரிட்டனுடைய அதிபரும் அல்ல, இந்த உலக நாடுகளில் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய அதிபரும் அல்ல. ரோஸ் சைல்டுக்கு அவன் எழுதுகின்றான், மாட்சிமை மிக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் உங்களுக்கு எழுதிக் கொள்கிறது, யூதர்களுக்காக வேண்டி நாம் பலஸ்தீனினுடைய ஒரு பகுதியை பிரித்து தருவதென்று முடிவு செய்து விட்டோம். அதற்குரிய அனைத்து பாதுகாப்பையும் உங்களுக்கு நாம் கொடுப்போம். இது எங்களின் வாக்குறுதி. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஒன்ஸ் அடுத்த பேராகிராஃப்ல என்ன எழுதுறான்?
ஒரே ஒரு நிபந்தனை, பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய மக்களையோ உலக மக்களையோ நீங்கள் அளவுக்கு அதிகமாக கொடுமைப்படுத்த கூடாது என்ற நிபந்தனையும் உங்களிடம் விதிக்கின்றோம். அவனுக்கே தெரியுது, பெல்ஃபோர்டுக்கே தெரியுது. பெல்ஃபோர்ட் டிக்ளரேஷன் நீங்க தட்டி பாருங்க, அந்த டிக்ளரேஷன் எழுதின பேப்பரோட வந்து நிற்கும். இன்னும் இருக்குது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல. அதுக்கு கீழே எழுதுறான், இதை உங்களுடைய பெரிய மனதில் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். முடிஞ்சு. ரோத்சைல்ட் யார் தெரியுமா? இவர்தான் உலகின் மிக பெரும் பணக்காரர். ரொம்ப சுருக்கமா உங்களுக்கு நான் சொல்றதா இருந்தா, சிட்டி பேங்க் பெடரல் பேங்க் உடைய ஓனர், வட்டிக்கட முதலாளி. உலகத்தினுடைய 2/3 செல்வம் அவனிடம் இருந்ததாக சொல்வார்கள். யூதன், யூதன்லையும் ஜியோனிஸ்ட். பாருங்க, அவன் கடிதத்தை எங்க கொண்டு போய் கொடுக்கிறான்னு. எந்த நாட்டினுடைய அதிபருக்கும் கொடுக்கல, ரோத்சைல்டு கொடுக்கிறான். ஏன்னா அவங்க தான் கிங் மேக்கர்கள். அடுத்த கணம் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதுக்கு பிறகுதான் எனக்கு முன்னால் இங்கு பேசிய சகோதரர் அது எப்படி பிரிக்கப்பட்டது, இந்த மண் 3ஆக பிரிக்கப்பட்டு நடுவில் இருக்கின்ற பைத்துல் மக்தஸ் அது இன்டர்நேஷனல் டெரிட்டரி, சர்வதேச முழு உலகத்தினுடைய தொன்மை பொருளாக மாற்றப்பட்டு அது ஐநா பாதுகாக்கும். இப்பொழுது ஜோர்டானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அவங்க தான் அதை பராமரிக்கணும். மீதி 2 இடமும் 2 பேருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டான். முஸ்லிம்களுடைய இடத்தை துண்டு துண்டாக்கிட்டான், பிரிச்சு முடிச்சிட்டான். இதற்கு முன்னால் இவர் ஒரு வேலை செய்யறாரு. யாரு? இந்த ரோத்சைல்ட் ஒரு வேலை செய்யறாரு. உலக நாடுகளில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு பெருமளவில் பணம் கொடுத்து பலஸ்தீனுடைய மண்ணில் வீடுகளை வாங்குவதற்காக வேண்டி அள்ளி தரார். இவங்க கொஞ்சம் கொஞ்சமா முஸ்லிம்களிடம் அதிக விலை கொடுத்து வீடுகளை வாங்குகின்றார்கள். இந்தியாவிலிருந்து பாலஸ்தீனத்திற்கு சென்று ஹஜ்ரத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாலஸ்தீனிய மக்களிடையில் அந்த நேரத்தில் ரோத்சைல்டு விலைக்கு வாங்க சொல்றான் பாருங்க. அந்த நேரத்தில் ஒரு பெரிய பிரசங்கம் ஒன்றை நிகழ்த்துகின்றார். தயவு செய்து உங்களுடைய வீடுகளை காசு கிடைக்கின்றது என்பதற்காக வேண்டி விட்டு விடாதீர்கள். உங்களை அவர்கள் உங்கள் நிலத்தில் இருந்து விரட்ட பார்க்கின்றார்கள். அன்னைக்கு அந்த மக்கள் கேட்கல. இன்னைக்கு எப்படி சேட்டு வந்து கேட்டான்னா நம்ம கடையே கொடுத்துட்டு அந்த கிடைக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு அடுத்தது பக்கோடா போட்டு உட்கார்ந்து இருக்கிறோமோ அதே மாதிரி அவன் அங்கே செஞ்சான். எல்லாம் ஒரே ஜீன்ல வந்தவனுங்க தான். முடிஞ்சு போச்சு. இரண்டாவது சதி அரங்கேறியது. ரோத்சைல்டுடைய பிள்ளைகள் அதற்கு பிறகு பணம் கொடுத்தார்கள். அவர்களுடைய பணம் கொடுத்ததனுடைய வெளிப்பாடுதான் இவங்க வாங்கி வாங்கி குமிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பெல்ஃபோர் டிக்ளரேஷன் முடியுது பாருங்க. எல்லாம் இவங்களுக்கு கொடுத்துட்டான்னு சொன்ன உடனே அந்த இடத்துல திபு 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 திபுன்னு வந்து உட்கார்ந்துட்டான். என்னவோ இவங்க ரொம்ப அடிபட்டு கப்பல்ல வந்து இறங்கினாங்களாம். உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம் சொல்லி பலஸ்தீன மக்கள் அவர்களை வரவேற்று உட்கார வச்சாங்களாம். பச்சை பொய். அப்படிலாம் உட்கார வைக்க கிடையாது. இவர்கள் அந்த இடத்தை ஆக்கிரமிக்கின்ற அன்றிலிருந்தே பலஸ்தீனியர்கள் அதை எதிர்த்து எதிர்த்து போரிட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். இவர்களுடைய போராட்டம் 100 வருடத்தை எட்டி இருக்கிறது. 100 வருடத்தை எட்டி இருக்கிறது. 1917 இருந்து 2023 நினைச்சு பாருங்க. 100 வருடத்திற்கு மேலான போராட்டம் இது. இந்த போராட்டத்தில் அவர்கள் கொன்று குவித்த குழந்தைகள் மாத்திரம் 18 லட்சம். 18 லட்சம் குழந்தைகள்.
குழந்தைகளினுடைய வரலாற்றை நான் தனியாக சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன். இப்பொழுது அதற்கான நேரம் எனக்கு இடம் கொடுக்காது என்று நினைக்கின்றேன். அது இருக்கட்டும். செகண்ட், இரண்டாவது சதி. மூன்றாவது சதி உங்களுடைய கைகளிலும் என்னுடைய கைகளிலும் இருக்கக்கூடிய ஊடகம். ஏன்னா இந்த ஊடகம் தான் உலகை ஆளப்போகிறது என்று கணித்து அதில் முழுவதுமாக தங்களுடைய கவனத்தை செலுத்தினார்கள். அந்த ஊடகத்தில் எல்லாம் வரும். இவர்களுடைய பிரதானமான இடம் என்ன தெரியுமா? பொழுதுபோக்கு, என்டர்டைன்மெண்ட். போகாதவனுக்கு தானடா பொழுது போகணும். எனக்கு பொழுதே பத்த மாட்டேங்குது. என்னுடைய கடையை கவனிக்கிறதுக்கு, என்னுடைய குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு எனக்கு பொழுதே பத்த மாட்டேங்குது. ஆனாலும் நாம் பொழுதை போக்குகின்றோம். இவ்வளவு பேரும் பிக் பாஸ் பார்க்காம உட்கார்ந்து இருக்கிறதே ஆச்சரியம். ஆனாலும் ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும், 9:30 போயிடணுமேன்னு. அது என்னது? சிங்கரா? என்னது? சூப்பர் சிங்கர். நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர் மூலமாகத்தான் முதல்ல இதை கொண்டு வந்தான், மானாட மயிலாடன்னு. நான் நினைக்கிறேன் ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி முதலா சின்ன குழந்தையிலிருந்து பருவமடைந்த பெண்கள் வரைக்கும் அரைகுறை உடையோடு ஆடுவதை குடும்பத்தோடு உட்கார்ந்து வீட்டிலே ரசிக்க வைத்தவன் யூதன். அது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. இஸ்ரேல்ல எந்த பொழுதுபோக்கு சாதனங்களும் கிடையாது. என் குழந்தை உட்கார்ந்து விளையாடுது, டிஷும் டிஷும் டிஷும், அங்க புட்றா புட்றா, சுடுறா சுடுறா, நீ வாடா. என்னடா தனியா உட்கார்ந்து மூலையில உட்கார்ந்து பைத்தியார மாதிரி பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா இவன் அங்க ஃப்ரீ ஃபயர் விளையாடுறான். சமீபத்தில் திருச்சிக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால போயிருக்கும் போது அந்த நேரத்தில் பப்ஜி கேம் ரொம்ப இதா இருந்துச்சு. அப்ப ஒருத்தருக்கு துவா செய்யறதுக்கு வேண்டி என்ன கூட்டிட்டு போயிருந்தாங்க. அஜத்து இவருக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லி. அவர் என்ன நிலைமை அப்படின்னா, இவர் எல்லா நேரத்திலையும் பப்ஜி கேம் விளையாடுறதுனால பைக்குக்கு டிரைவர் வச்சிருந்தாராம், பைக் ஓட்டுறது. பின்னால உட்கார்ந்து இவர் பப்ஜி கேம் பைக் ஓட்டும் போது, பைக்ல கடைக்கு போகும்போதும் பப்ஜி கேம் விளையாடிட்டு போவாராம். அப்படி ஒரு நாள் போகும்போது இந்த ஆள் கத்துல பைக் ஓட்டுறவன் தவறி சாக்கடைக்குள்ளால தள்ளிட்டான் இவரை. அதுல கை கால் உடனே உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு துவா செய்ய சொல்லி, ஏன் என்ன கூட்டிட்டு போனாங்கன்னு கேக்குறீங்களா? அங்கதான் மேட்ரு. இந்த பப்ஜி கேம் உடைய விஷயத்தை பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அஜித்து நீங்க தான் வந்து துவா செய்யணும்னு அவன் மோகம் கூட்டிட்டு போறாங்க. லூசாவே மாறிடுறாங்க. பசங்களுக்கு கை கால் நடுக்கம் வருது. எனக்கு ஆண்ட்ராய்டு போன் வாங்கிட்டா 55,000 ரூபாய் சொல்றாங்கடா, என்கிட்ட அவ்வளவுலாம் காசு இல்லடா, நீ வாங்கி தரலடா நான் மேல இருந்து விழுந்து செத்து போவேன். செத்துருன்னு சொல்லிடணும். நீ வாழ்றதை விட, ஆமா உங்க பிள்ளையா இருந்தா தெரியும், என் பிள்ளைன்னு தான் சேர்த்து சொல்றேன். பொம்பளை பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க எல்லாம் அந்த குழந்தைகளினுடைய உள்ளத்திலே எது அதிக தாக்கம் பிடிக்கும்? சிறு குழந்தைகளாக இருந்தால் அவர்களுக்கு கார்ட்டூன்ல வரக்கூடிய பொம்மை கூட ட்ரெஸ் போடுறது இல்ல, அரைகுறை ட்ரெஸ் தான். சின்ன குழந்தை பால் குடிக்காம இருந்துச்சுன்னா கார்ட்டூன் உருளைக்கிழங்குன்னு போட்டா அது பால் குடிக்குது. எங்க இருந்துடா வருது அப்படின்னா ஊடகம். அந்த ஊடக இது சிறியவர்களுக்கு செய்கின்ற வேலை. பெரியவர்களுக்கு என்ன செய்யறது தெரியுமா? சமூகத்தை குற்றவாளியாக காண்பிப்பதற்கு. ஒரு ஸ்க்ரூ டிரைவர் நம்ம வீட்டில் இருந்தாலும் முஸ்லிம் பயங்கரவாதின்னு சொல்லுவான். வெடிகுண்டே வெடிச்சாலும் இந்து மக்கள் கட்சியின் பிரமுகர்னு சொல்லுவான். இது தொடர்ந்து முதல்ல பாபரி மஸ்ஜித்னு எழுதுவான், அப்புறம் பிரச்சனைக்குரிய பூமின்னு எழுதுவான், அப்புறம் ராம ஜென்ம பூமின்னு எழுதிடுவான். முடிஞ்சு. ஊடக பயங்கரவாதம்.
இதை நான் விவரித்துக் கொண்டே போகலாம். ஊடகத்தில் நம்முடைய செயல்களை எப்படி கட்டமைக்க வேண்டும், இந்த தந்திரங்களையும் சதிகளையும் அவர்கள் ஆய்வு செய்து இப்ப கூட பிலஸ்தீனில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளிலும் 100% வெளியில் கொண்டு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி யாரெல்லாம் அல் ஜசீரா அல் அரபு போன்ற ஊடகங்களில் பணியாற்றுகின்றார்களோ அவர்களை சுட்டுக் கொள்ளல, அவங்க குடும்பத்தை கொள்றான். துல்லிய தாக்குதல் மூலமாக. என்ன பெரிய அநியாயம் பாருங்க. குழந்தைகள் தினம்னு முதல்ல ஒண்ணு போடுவான், ஆனா இவன் குழந்தைகளை கொண்டுகிட்டே இருப்பான். பெண்கள் தினம்னு போடுவான், பெண்களை கொண்டுகிட்டே இருப்பான். இப்ப நான் உங்களிடத்துல 3 விஷயங்களை சொல்லி இருக்கிறேன். முதலாவது, இஸ்லாமிய ஆட்சி அங்கிருந்து அகற்றி கிலாபத்தை அகற்றியது. இரண்டாவது, இஸ்ரேல் என்ற ஒரு பூமியை உருவாக்கிய சதி. மூன்றாவது, ஊடக சதி. இன்னும் 2 இருக்கின்றது, சொல்வதற்கு நேரம் இல்லை. 2இல் 1 பினான்சியல் சதி. வட்டி இல்லாம உலகத்துல ஒருதனுடைய ரத்தம் இருக்கக்கூடாது. அதனால தெருவுக்கு தெரு வெட்டு கடையை திறந்துகிட்டே இருப்போம். பேங்க் வட்டி பிதாமகன், வட்டியினுடைய மூல கரு இவன் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய சர்வதேச நிதியங்கள் அனைத்தினுடைய முதலீடும் யூதர்களுடைய கையில் தான் இருக்கிறது. கடைசியாக ஆயுத விற்பனை, ஆயுதங்களின் மூலமாக செய்யக்கூடிய சதி. ஆண்டோம், பல்வேறு விதமான போர் விமானங்கள், மிக பெரும் ஹெலிகாப்டர்கள், இதெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல வெள்ளோட்டம் பார்த்தாதான் அதை உலக நாடுகள் வாங்கும். அதை வெள்ளோட்டம் பார்க்கக்கூடிய இடம்தான் பிலஸ்தீனுடைய மண். பாஸ்பரஸ் குண்டு எப்படி எரியுது, கொத்து குண்டுகள் எப்படி நிர்மூலமாக்குகிறது, பங்க் பிளாஸ்டர், தரைக்கு உள்ளே சென்று வெடிக்கக்கூடிய குண்டுகளை நாம் எவ்வளவு வைத்திருக்கிறோம். போர் விமானங்களின் மூலமாக எப்படி எதிரிகளினுடைய இருப்பிடத்தை துல்லியமாக தாக்குவது, இது எல்லா சதிகளையும் இந்த உலக அரங்கிற்கு கொண்டு செல்வதற்கு பிலஸ்தீனுடைய மண்ணுதான் இன்று பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் அந்த மக்களை நிம்மதியாக தங்களுடைய வாழ்க்கையை தொடரச் செய்ய வேண்டும் என்று உங்களோடு நானும் துஆ செய்கின்றேன். யா அல்லாஹ், இறந்தவர்களுக்கு ஷஹீதினுடைய அந்தஸ்தை கொடுப்பாயாக. மிக விரைவாக இஸ்ஸுத்தீன் கஸ்ஸாம் என்று சொல்லப்படக்கூடிய ஹமாஸ் என்ற அணியினருக்கு வெற்றியை தருவாயாக. சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபிக்கு அதை எவ்வளவு எளிதாக அவர்களுடைய கரங்களில் நீ பைத்துல் மக்தஸை கொடுத்தாயோ, அதுபோன்று முஸ்லிம்கள் சென்று வரக்கூடிய அவர்களுக்கு சொந்தமான பள்ளியாக பைத்துல் மக்தஸையும் உலகிலுடைய எல்லா பள்ளிவாசல்களையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الله تعالى